ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ டிஆர்பி ரேட்டிங்ஸ் வந்து பார்த்துடலாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீக் 19 டிஆர்பி ரேட்டிங்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீக் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எப்போ 7:30க்கு சேஞ்ச் பண்ணாங்களோ அந்த ஃபஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்பான ரேட்டிங்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அர்பனில் வந்து 7.3 வந்து ஆவரேஜாக வாங்கியிருந்தோம். அர்பன் அண்ட் ரூரலில் வந்து பார்த்திங்கன்னா 6.39 வாங்கியிருந்தோம். ஒரு சூப்பர்பான ரேட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வாங்கியிருந்தோம். அப்போவே உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 7:30 ஸ்டார்ட்டில் ஒரு நல்ல டிஆர்பி ரேட்டிங்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எவ்ரி வீக் வந்து சப்போர்ட் பண்ணும். பிகாஸ் லாஸ்ட் வீக் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இருந்தாலும் பட் ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட் வீக் விட ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னும் அகைன் வந்து ரீச் ஆகணும். அதுக்கு நம்மளோட சப்போர்ட் வந்து எப்போயுமே இருந்துகிட்ருக்கணும். ஸோ ட்ராக் எந்த மாதிரி மூவ் ஆனாலும் நம்ம எப்போயுமே வீக்காக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி 19th வீக் நம்ம நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தோம். 18th வீக் வந்து வீக் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. 5.26 வாங்கியிருந்தோம் அர்பன் அண்ட் ரூரலில். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 5.31 வந்து வாங்கியிருக்கோம் அர்பன் அண்ட் ரூரலில். ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். பிகாஸ் மற்ற எல்லா ஸ்டேட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பாயிண்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு. வீக்காக்கும் சின்ன மருமகளுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருந்துச்சு. பட் வந்து இது பத்தாது, நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அடுத்ததாக அர்பனில் டே வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக் 19th மண்டே 5.4, Tuesday 5.5, Wednesday 6.7, Thursday 6.7 and Friday 5.5. ஆவரேஜாக நம்ம வந்து 6 வாங்கியிருக்கோம். பட் இருந்தாலும் இதையும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதை நாங்கள் சொல்ல வரோம். பட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நம்மளோட சைட்லேருந்து எப்போயுமே சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். அப்கமிங் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் போகும். பட் இருந்தாலும் we have to support. ஆனால் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக தான் மூவ் பண்ணுவாங்க. என்ன தான் வந்து அவங்க இது பண்ணாலும் எப்பயுமே விஜய்க்கு காவேரி, காவேரிக்கு விஜய் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்கிறத நம்ம எப்பயுமே புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு இந்த தட்டில் நம்ம பார்த்தோன்னா மற்ற எதுவும் நமக்கு பெருசாக வந்து ஹர்ட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்கமிங் ட்ராக் பற்றி நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். நான் அப்கமிங் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒன்ஸ் அகேன் நம்ம எப்பயுமே வந்து நீங்கள் என்ன தான் ஹாட் ஸ்டாரில் வாட்ச் பண்ணாலும் டிவியில் வாட்ச் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மகாநதி. தேங்க்யூ.